மதுரை மற்றும் தஞ்சாவூர் மக்களவை தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் பற்றி இன்றைய உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் பார்த்து வருகிறோம். இந்த இரு தொகுதி மக்களின் மற்ற கோரிக்கைகள் பற்றி பகிர்ந்து கொள்ள செய்தியாளர்கள் ராமானுஜமும் சார்லஸும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். ராமானுஜம், ஏற்கனவே மதுரை மக்களவை தொகுதி மக்களின் பிரச்சனைகளை பற்றி நீங்க பதிவு செய்திருக்கீங்க. இது தவிர மற்ற என்னென்ன பிரச்சனைகளை மக்கள் முன்வைக்கிறார்கள்? அது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே சமூக ஆர்வலர் சரவணன் இருக்கிறார். குறிப்பாக இரட்டை ரயில் பாதை திட்டம் இன்னமும் செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு தென் தமிழகத்தின் வளர்ச்சியை பாதிக்கிறது, குறிப்பாக மதுரை மக்களுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது என்பது குறித்து அவரிடமே கேட்போம். சார், உங்களுடைய முக்கியமாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட நீங்க வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன? மதுரை ஒரு வளர்ந்து வரக்கூடிய நகரமாக இருக்குது. பொருளாதாரத்தில் படிப்படியான தொழில் வளர்ச்சி வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இணையாக வகையில் பொருட்கள்லாம் நிறையா உற்பத்தி ஆகி அந்த பொருட்களை கொண்டு போனாலும் சரி, பயணிகள் வெளி மாநில பயணிகள்லாம் வருவதற்கு ரயில் ரயில்வே வழித்தடம் மிக முக்கியமான பங்காக இருக்குது. இதில் கன்னியாகுமரியிலேருந்து மதுரை வழியாக சென்னை செல்லக்கூடிய அந்த வழித்தடம் ஒரு வழி பாதையாக தான் இருக்குது. இவற்றை இருவழி வழிப்பாதையாக கொண்டு வரணுன்றதை நீண்ட நாளாக கோரிக்கையாக இருக்குது. இதனால் பல தொழில் வளர்ச்சியும் சரி, பொருளாதார வளர்ச்சி, சுற்றுலாவும் மேம்பட. இவர்களை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால், அதாவது சுற்றுலா மட்டுமல்ல, தொழில் வளர்ச்சி வர வேண்டும் என்றால் இரட்டை ரயில் பாதை வேண்டும். அது மட்டுமில்லாமல் முக்கியமான மற்றொரு கோரிக்கையும் வைக்கப்படுகிறது. தென் மாவட்டங்களில் பல மாவட்டங்களுக்கு இணைப்பு இல்லாமல் இருக்கிறது. அவற்றையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே புதிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களவை உறுப்பினர்கிட்ட மதுரை மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்கு. கார்த்திகேயன், நீங்க தொடர்பில் இருங்க. ராமானுஜம், சார்லஸ், முதன்முறையாக வாக்களிக்க போகிறவர்கள் என்ன கோரிக்கைகளை தஞ்சாவூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்டு முன்வைக்கிறார்கள்? கார்த்திகேயன், புதிய வாக்காளர் பிரகதீஷ் நம்மளுடன் இருக்கு, அவரிடம் கேட்கலாம். பிரகதீஷ், இப்போ முக்கியமாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர் என்ன மாதிரியான உங்களுக்கு திட்டங்களை செயல்படும்? விவசாயம் சார்ந்து முக்கியத்துவம் கொடுக்க வேணும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேணும். அது மாதிரி எல்லாம் செஞ்சால் ஓட்டு கண்டிப்பாக ஓட்டு. கார்த்திகேயன், அதாவது முக்கியமாக இவர்களை பொறுத்து இளைஞராக இருந்தால் கூட விவசாயத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும், அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அவங்க கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. கார்த்திகேயன், நிச்சயமாக மதுரை மக்களவை தொகுதி பற்றி சார்லஸும் தஞ்சாவூர் மக்களவை தொகுதி பற்றி ராமானுஜமும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி. தஞ்சை தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன என்பதை தற்போது பார்க்க. தஞ்சை மூலமாக சென்னைக்கு செல்வ அதிகமான ரயில்வே அதாவது ட்ரெயின்ஸ் ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும். இன்னும் போக்குவரத்து, தஞ்சையில் சாலை போக்குவரத்து ரொம்பவும் குண்டும் குழியுமாக இருக்குது, அதெல்லாம் சீர்படுத்தணும். யாருடைய முயற்சியிலையும் எங்களுக்கு ஒரு புதுக்கோட்டைக்கு போகிறதுக்கு எந்த விதமான வசதியும் இல்லை. இங்கேருந்து 6 கிலோமீட்டர் நடந்து தான் பஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் இங்கே பிஹெச்எல் மாதிரி இங்கே கொண்டு வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். ஏன்னா திருவரம்பூரில் இருக்க எல்லா தொழில் ஃபேக்ட்ரி மூடிட்டாங்க. எந்த எம்பி இத்தனை வருஷம் இந்த எம்பி யாருமே இங்கே திருவையாறு தொகுதிக்கு எதுவுமே செய்யலை. ஃபுல்லாக கல்வி வளர்ச்சி நல்லா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரொம்ப நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. முழுக்க நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி ஃபுல்லாகவே கல்விக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை இன்னும் சிறப்பாக செய்வார்ன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பகுதிக்கு அவங்க ஒதுக்கிற நிதியில் இந்த ஏரியை வளர்க்குறதுக்கு, அதை வாய்க்காலை தூர் வர்றதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு கடுமையான இதை செய்யலை. இன்றைக்கி கடுமையான ஒவ்வொரு ஆண்டும் தண்ணிக்காக நாங்கள் படுற கஷ்டத்தை பார்க்குறப்ப இந்த பகுதியோட ஒரு பகுதி கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ஏரிகள் தூர்வாரப்படாமல் பராமரிக்கப்படாமல் மோசமான சூழ்நிலை இருக்குது. பூதலூரில் இருக்கக்கூடிய மேம்பாலம் என்பது 5 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறத தவிர இது மக்களவை உறுப்பினருடைய பண்டிலிருந்து செய்யப்படக்கூடிய நிதி. அதை முறைப்படுத்தி இன்னும் அதை செய்து முடிக்காத ஒரு சூழ்நிலை இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறது. விவசாயிகள், தஞ்சை மாவட்டம் விவசாயிகள் தான் மெயின் கோல். அவங்கள கவனிக்கிறது யார், சென்ட்ரலில் போய் சொல்கிறவங்க யாரோ அவங்கள தான் நம்ம நாமினேட் பண்ணணும், செய்யணும், எல்லாம் பண்ணணும். விவசாயத்தில் இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்கள் எல்லாமே படிச்சிருக்கிறாங்க, பிஇ இன்ஜினியரிங் எல்லாமே படிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு அவங்க வரும்போது அவங்க ஃபேமிலியை தாண்டி அவங்க இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு போக வேண்டியதாக இருக்குது. நியரஸ்ட் திருச்சிக்கு போகிறாங்க, கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி வெளியூரில் போய் தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. ஸோ தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இண்டஸ்ட்ரியலுமே நமக்கு கிடையாது, கம்பெனிஸ் எதுவுமே கிடையாது. தஞ்சாவூரில் இருக்கிறவங்க திருப்பூரை நாடி போகிறாங்க, வேறு தொழிலுக்கு போகிறாங்க. விவசாயத்தில் முழு முயற்சியையும் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் தஞ்சாவூர் சோழநாடு சோறுடைத்து அப்படின்றதுக்கு இலக்கணமாக நிச்சயமாக திகழும். மதுரை மக்களவை தொகுதி வாக்காளர்களின் தேவை என்ன, அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன, தற்போது பார்க்கலாம். நிலத்தடி நீர்மட்டம், இயற்கை வளங்கள் அளிக்கப்பட்டு விட்டது.
பார்த்தீங்கன்னா மேகமலையிலலாம் பார்த்தீங்கன்னா இயற்கையான மரங்கள்லாம் வெட்டி கடத்தப்பட்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த ஊழலற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு நல்ல வேட்பாளராக இருந்தாலும் சரி அவங்கள தேர்ந்தெடுக்கலாம். எந்த வேட்பாளர் வந்தாலும் இந்த கிரேனட்டு தொழிற்சாலையை கவர்மெண்ட் மூலியமாக நடத்தி இந்த தொழிலாளிகளுக்கு மேலூர் பகுதி விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரம் கொடுக்குறவங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிற மாதிரி மக்களுக்கு விருப்பத்தில் இருக்காங்க. இந்த பகுதியில் எம்பியாக வரக்கூடியவங்க ஒரு நல்ல தொழிற்சாலையை ஏற்படுத்தி மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து எந்த ஒரு பஞ்சத்தை ஓச்சு இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். தரமான சாலைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வருகின்ற பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிக்கிறவங்க கொஞ்சம் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறோம். கஷ்டப்படுற அன்றாட தொழிலாளி ஏழைகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். இதுதான் உண்மையான விஷயம். அதனால் வந்து அவங்கெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து புத்துணர்ச்சி வரும்படி இந்த எம்பி எலெக்ஷன் வந்து வரும்னு சொல்லி எதிர்பார்க்கும். எம்பி வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்கிற மாதிரி இருக்கணும். இங்கே இருக்கிற குறைகள்லாம் தீர்க்கணும். மக்களுக்கு அப்பப்போது வந்து குறைபாடுகள்லாம் தெரிஞ்சு ஒரு நல்லது செய்கிற மாதிரி வர்ற மாதிரி அமையணும். வரக்கூடிய எம்பிகள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தழுவி அவங்களோட நலத்திட்டங்கள் வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். குடிநீர் சுகாதாரமாக வேணும் இந்த பகுதிக்கு. இந்த பகுதியில் வைகை சீரமைப்புன்னு எவ்வளோ குறைகள் இருக்குது. அதுக்கு தடுப்பு சுவர் கட்டணும். இந்த பகுதியை வந்து சின்ன சிங்கிள் ரோடாக இருக்கிறது வந்து டபுள் ரோடாக ஆகணும். இந்த பகுதிக்கு வந்து நாட்டு மக்களுக்காக உழைக்கிறவராக இருக்கணும். எதுவும் தெரிஞ்சு பேசக்கூடியவராக இருக்கணும். ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் வந்து வறட்சி, அது மதுரை மாவட்டம் தண்ணி இல்லாமல் இன்றைக்கி வறட்சியில் இருக்குது. தேசியமயமாக்கணும் நதிகளை எங்களுடைய குறிக்கோள் அதுதான். சாதாரண மக்களாக இருந்து மக்களோடு சேர்ந்து மக்கள் படும் துயரத்தை அறிந்து உணர்ந்து அதை செயல்படும் மனிதராக எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த நாட்டுக்கு தேவை. மதுரையில் பொறுத்தளவு வந்து டிவிஎஸ் கம்பெனி, ஃபெர்னர் கம்பெனி 3 கம்பெனி தான் இருக்குது. கம்பெனி இருக்குது. மற்றபடி வேலை வாய்ப்பு இல்லாதவர் ரொம்ப பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வெள்ளடிக்கிற வேலை கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டுருக்காங்க. நான் அன்றாட ஆட்டோ தான் ஓட்டுறேன். டீசல் விலைக்கு அளவே இல்லாமல் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இதனால் வந்து மதுரை பொறுத்த அளவுக்கு 3 பேர் 4 பேர் தான் ஏற்ற சொல்கிறாங்க. உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் 2 மக்களவை தொகுதிகளை பற்றி விரிவாக பார்த்து வருகிறோம். தொகுதி மக்களின் கோரிக்கைகள், தேவைகளை பார்ப்பதோடு இதற்கு அந்தந்த தொகுதி பிரதிநிதிகளின் விளக்கங்களையும் இதே பகுதியில் அடுத்தடுத்து வரும் நாட்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.